சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு திருமணம் பற்றிய கேள்விகள் தான் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் திருமணம் தாமதமாக நடக்குது? அந்த தாமதத்திற்கான காரணம் என்ன? என் பையனுடைய ஜாதத்தில் சுக்கிரன் நல்லா இருக்காரு, 2ஆம் இடம் நல்லா இருக்கு, 7ஆம் இடம் நல்லா இருக்கு, 8ஆம் இடம் நல்லா இருக்கு, 12ஆம் இடம் நல்லா இருக்கு, இப்படி எல்லாமே சிறப்பாக இருந்தும் ஏன் திருமணத்தில் தாமதம் வருது அப்படிங்கிற கேள்விகளை நிறைய பெற்றோர் கேட்குறாங்க. அவங்களுக்கான பதிவு தான் இந்த வீடியோ. திருமணத்தில் தாமதங்கள் ஏன் வருது? காரணம் இல்லாமல் காரியம் கிடையாதுங்க. அப்போ திருமணம் அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு வருட காலத்திற்குமே அதனுடைய தன்மைகள். முக்கியமாக சொல்லணும்னா, ஒருத்தருக்கு சரியான திருமண வயது அப்படிங்கிறது அவங்களுக்கு 21 வயதுலேருந்து 30 வயது வரையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 21 வயதுலேருந்து 30 வயது வரையும் அப்படிங்கிறத ஒரு அளவாக நம்ம சொல்கிறோமே தவிர, ஒரு உடலினுடைய வளர்ச்சி நம்ம அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தில் அந்த 3ஆம் பாவம் எப்போ ஆக்டிவேட் ஆகுதோ அப்போவே அவங்களுக்கு அந்த திருமணம் சார்ந்த எண்ணங்களும் சூழ்நிலைகளும் அமைச்சு கொடுத்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் திருமண வாழ்க்கைக்கு தயாராக ஆயிடுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த 3ஆவது பாவகத்தினுடைய நிலை. அப்போ அந்த 3ஆவது பாவகம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு திருமணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த 3ஆம் பாவகத்துக்குள்ளே நீங்கள் திருமணத்தை செய்யலை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் 4ஆம் பாவம் தொடங்கினதுக்கப்புறம் அந்த திருமணம் தடைபட்ட திருமணமாகவே ஆயிடுது அப்படிங்கிறத நம்ம அதிகமான ஜாதகங்களில் பார்த்துக்கிட்டு வந்தது. ஏன்னா அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் உருவாகுவதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறத பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்க அடிக்கடி சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு அந்த திருமணத்தினால் ஏற்பட்ட தாக்கம் தான் இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் உருவானது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த திருமணம் தாமதம் ஏன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு, ஒரு லக்னம்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பிறப்பு லக்னம் ஒருத்தருக்கு ஏஎல்பி லக்னம் துலாம் லக்னம் அப்படின்னு வச்சுட்டோம்னா, இந்த துலாம் லக்னத்திற்கு பிறப்பு லக்னம் இங்கே துலாமாக இருக்கு. அவங்களுடைய இந்த ஒரு லக்ன நகர்வுங்கிறது 10 வருடம் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த 10 வருடம் அப்படிங்கிறது அது குழந்தை பருவம் அப்படிங்கிறது. அடுத்த லக்னம் அப்படிங்கிறது 20 வயதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த 20 வயது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 3ஆவது பாவகம், இது முதல் பாவகம், இது 2ஆவது பாவகம், இது 3ஆவது பாவகம். அப்போ இந்த 3ஆவது பாவகத்துக்குள்ள 21 to 30 வயதுக்குள்ள இவங்களுக்கு இந்த 3ஆவது பாவகம் தைரியம், வீரியம் அது இங்கே தான் ஆக்டிவேட் ஆகும். பெண்களுக்காக இருந்தாலும் ஆண்களுக்காக இருந்தாலும் அவங்களுக்கு தனிச்சையாக சுயமாக வேலை செய்யக்கூடிய பாவகம் அப்படிங்கிறது இந்த 3ஆவது பாவகம். அப்போது அவங்களுக்கு உடல் ரீதியாக இந்த 3ஆவது பாவகம் ஆக்டிவேட் எப்போ ஆகுதோ அப்போவே அவங்களுக்கு திருமணத்திற்கான தகுதி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இதில் இந்த 3ஆவது பாவகத்துக்குள்ளே அவங்க திருமணத்தை முடிச்சுடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போது இந்த 10 வருடமும் அவங்க பிறப்பு லக்னத்தில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த 21 வயதுலேருந்து 30 வயது வரையும் நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் லேட்டாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன 24 வயசு ஆயிடுச்சு, திருமணத்துக்கான காலம்தான், இல்லை இன்னும் 2 வருஷம் வேலைக்கு போட்டோம், இல்லை இந்த 2 வருஷத்தை வீட்டை கட்டிட்டு தான் நமக்கு பார்க்குறோம் அப்படிங்கிற முடிவுகள் எல்லாம் இந்த 10 வருடமும் முழுமையாக 20 to 30 முழுமையாக இயங்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 10 வருஷம் 3ஆம் பாவத்தில் இல்லை. உதாரணத்துக்கு இந்த பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது இங்கே 10 வருஷம் இல்லை. இப்போ இவர் சுவாதி நட்சத்திரம் 4ஆவது பாதத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா, இந்த சுவாதி நட்சத்திரம் 4ஆவது பாதம் 1 வருஷம் 1 மாதம் 10 நாள், அதுக்கப்புறம் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் ஒரு 3 வருடம் 4 மாத காலம், மொத்தமே இவருக்கு அந்த 4 வருஷ காலகட்டங்கள் தான் இந்த லக்னம் பேலன்ஸ் இருந்திருக்கும். அப்போ இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் இவருடைய ஜாதகம் 14 வயது வரையும் இந்த லக்னம் ஆரம்பிச்சிடும். 24 வயது வரை மட்டுமே 3ஆவது பாவகம் அவருக்கு வேலை செஞ்சுருக்கும். அப்போது இந்த 24க்குள்ளே நீங்கள் கல்யாணத்தை முடிக்கணும்னு நீங்கள் ஸ்டெப் எடுக்கலை, நம்ம 27 பண்ணிக்குவோம், 2 வருஷம் வீட்டை கட்டிக்கட்டும், அல்லது வேலைக்கு போகட்டும், சம்பாதிக்கட்டும், லைஃப்பில் செட்டில் ஆகணுங்கிற முடிவை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது மிக மிக தவறான முடிவு. ஏன்னா இந்த லக்னம் 24 வயதுக்கு பிறகு இந்த லக்னம் 4ஆவது பாவகம் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போது இங்கே திருமணத்திற்கான வெகு சீக்கிரம் நடக்கக்கூடிய விவாக பிராப்தம் அப்படிங்கிறது இந்த 3ஆவது பாவகம் இயங்கும் போது தான் அவங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். இந்த 4ஆவது பாவகம் ஆரம்பிச்சுட்டா மெதுவாயிடும். அதுக்காக தான் இந்த 3 இயங்கும் போதே அவங்க தைரிய வீரியம் செயல்படும் போதே அவங்களுக்கு திருமணத்தை முடிச்சுடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை. அடுத்து இந்த 10 வருஷமும் இது முழுமையாக இயங்குதுன்னா நீங்கள் 30 வயது வரையும் நீங்கள் காத்திருக்கலாம். 29 கூட நீங்கள் திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம்.
ஆனால் 3வது பாவகம் எப்போ மாறுதுங்கிறத நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு 3வது பாவகம் முடியறதுக்குள்ள ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்தை நடத்திட்டீங்க அப்படின்னா அங்கே ஜாதகத்தினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், இப்போ ஒரு ஜாதகத்தில் தோஷங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தோஷங்கள் உள்ள ஜாதகங்களுக்கு திருமணமே ஆகிறது இல்லையா? ஆகுது இல்லையா? திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள்ங்கிறது ஏற்பட்டாலும் திருமணம் ஆயிடும். அப்போ அந்த திருமணம் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எங்கே நடக்குது? இந்த 3வது பாவகம் வேலை செய்யும் போது தான். பிரச்சனைக்குரிய திருமணமாக இருந்தாலும் சரி, அல்லது திடீர் திருமணமாக இருந்தாலும் சரி, சட்டு சட்டு சட்டுன்னு நினச்சி பார்க்காம ஒரு முடிவுகள் திருமண வாழ்க்கையில் எடுக்கிறாங்கன்னா இந்த 3ஆம் பாவகம் வேலை செய்யும் போதே எடுத்துடுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜாதகங்களும் நிறைய வரும். அதனால் தயவு செஞ்சு பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் அந்த அவங்களுடைய ஜென்ம லக்னம் என்ன, அந்த லக்னம் எவ்வளோ நாளைக்கு இருக்குது, அவங்களுடைய 3வது லக்னம் எந்த வயசு வரையும் அவங்களுக்கு வேலை செய்யுதுங்கிறத கவனித்து திருமணத்தை தள்ளி போடலாமா இல்லை இப்போவே நடத்திடலாமாங்கிற முடிவுகளை எடுங்க. இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா தான் திருமணத்தில் தாமதம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது. இது முதல் நிலை. அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த 7வது பாவகம்ங்கிறது ஜாதகர் மட்டும் இங்கே திருமணத்தை முடிவு பண்ணுவதில்லை. வரக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்களுடைய வீட்டில் இருந்து தான் திருமணத்தை முடிவு செய்கிறார்கள். அப்போ 7வது பாவகத்தினுடைய நிலையை நம்ம கவனிக்க வேண்டும். உதாரணத்திற்கு 7 லக்னம், நம்ம துலாம் லக்னம்னு வச்சுக்கிறோம். இந்த துலாம் லக்னத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவான் எங்கே இருக்காரு அப்படிங்கிறதும் வேணும். அடுத்து இந்த 7ஆம் பாவகத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் எங்கே இருக்காரு. இவங்க 2 பேரும் இந்த லக்னத்திற்கு நல்ல பாவக அமைப்புகளில் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தடையில்லாமல் சீக்கிரம் திருமணம் ஆயிடும். இந்த சுக்கிரனும் செவ்வாயும் நல்ல பாவகங்களில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தாமதமான தடைப்பட்ட திருமணம் தாமதமாகும், லேட் ஆகும், நிறைய பிரச்சனைகள் வரும். திருமணம் நிச்சயமாகி அது நடக்காமல் போயிடும். கல்யாணமான உடனே கூட பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரியான சிக்கல்களை அது கொடுக்கும். அப்போது அவங்க ஒவ்வொருத்தருடைய பேரண்ட்டும் அவங்க பிள்ளைங்களுடைய ஜாதகத்தில் அந்த ஜாதகரனுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, அவங்களுக்கு இந்த நேரத்தில் திருமணம் பண்ணிடணும். இப்போ நிறைய பேர் பிஹெச்டி முடிச்சதுக்கப்புறம் தான் திருமணம், எம்எஸ் போட்டிருக்காங்க, எம்எஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் கல்யாணம்னு அந்த தாமதத்தை அவங்களே உருவாக்குவாங்க. அப்போ நல்லா கவனிங்க, இந்த 3வது பாவகத்துக்குள்ளே உங்கள் பிள்ளைகளுடைய வயது 30 வரையும் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய நினைவுகளை பூர்த்தி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திருமணத்திற்கு முடிவெடுக்கலாம். இல்லை இவங்களுடைய இந்த லக்னம் பிறப்பு லக்னம் குறைவாக இருக்குது, இப்போ 2 வருஷம் மட்டும் பிறப்பு லக்னம் பேலன்ஸ் இருக்கும், 12 வயசு வரையும் அடுத்த 2வது லக்னம், 22 வயசோட 3வது லக்னம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், 23 வயசுலேருந்து 4வது லக்னம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது அந்த வரக்கூடிய வாய்ப்புகளை உடனே நம்ம பயன்படுத்திக்கணும். 4வது லக்னம் போகும்போது நமக்கு ஜாதகம் வருதுன்னா அதுவே நமக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்படி வரும்போது அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும், தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் நிறைய இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.